இந்த நாளிலே நாம் மூன்றாவதாக ஒரு தலைப்பின் கீழே தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். மூணாவது தலைப்பு என்னன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? ஆலோசனையை அசட்டை பண்ணும். ஆமென். ஆண்டவர் நல்லவர். இச்சை என்ன செய்யுங்களாம்? ஆலோசனையை அசட்டை பண்ணுமாம். அல்லேலூயா. ஆமென். அழைப்பை அவமாக்கும் இச்சை, அர்ப்பணிப்பையும் ஆத்துமாவையும் அழிக்கும் இச்சை, ஆலோசனையை அசட்டை பண்ணும் இச்சை. அல்லேலூயா. நம்முடைய தேவனைப் போல நல்ல ஆலோசனைக்காரர் இல்லவே இல்லை. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் அநேக நேரங்களிலே தேவனுடைய ஆலோசனையை, தேவ மனிதர்களுடைய ஆலோசனையை அசட்டை செய்யும் பொழுது அது நிமித்தம் பெரிய பாதிப்புகளை உண்டாகிறத நாம் பார்க்க முடியும். ஆமே. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட வேதத்தில் அநேக சம்பவங்கள் இருந்தாலும் 2 சம்பவத்தை நாம் சொல்லி தொடர்ந்து ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் செபித்து நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வேதத்தில் எடுத்துக்கொள்வோம். 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாங்களா? அப்பொழுது அந்த புருஷர்கள் ஆமென் பூட்டி ஆமென் பிடிக்க பண்ணினார்கள். போதும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆபிரகாமுடைய கூடாரத்திற்கு வந்த ஆமென் தேவன் அல்லது தேவதூதர்கள் நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போகும் பொழுதும் ஆபிரகாமிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் லோத்து குடியிருக்கிற அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை போய் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அங்கே அது பாவம் மிகுதியாக என்ன செய்கிறது? தெய்வ சமூகத்தை வந்து எட்டினது. அது உண்மையாக இருக்குமானால் அந்த நகரத்தை நாங்கள் அழிக்கப் போகிறோம் அப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆமென். நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிக்கக்கூடாது என்று 10 நீதிமான்கள் வரைக்கும் சொல்லலாம். ஆமாம், கடைசியாக 10 பேர் இருந்தால் நீங்கள் அழிக்கக்கூடாது அப்படின்னு பரிந்து பேசுகிறான். அவரும் சொல்கிறார், சரிப்பா நான் அழிக்கல அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த பட்டணத்தை போய் பார்த்தா ஒரே ஒரு நீதிமான். அவர் யாருங்க? லோத்து. ஆமென். அந்த லோத்து என்கிற நீதிமானை காப்பாற்ற ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? பிரயாசப்படுகிறார். நாம் வாசித்த வசனத்தின்படி அந்த ஊர் ஜனங்கள் அங்கு வந்த தேவதூதர்களை அவலட்சணமாய் நடத்த முயற்சி செய்த பொழுது அவன் லோத்து போராடுகிறான். முடிவில் லோத்துவை உள்ளே இழுத்து வாசல் கதவு என்ன செய்யப்படுகிறதுங்க? அடைக்கப்படுகிறது. அவர்கள் எல்லாருக்கும் கண் மயக்கம் உண்டாகும்படி செய்த பொழுது அவர்கள் வாசலை தேடி அழுத்து போனார். சரி, இதற்கிடையில அவர்கள் அந்த லோத்துவுக்கும் அவள் மனைவிக்கும் 2 பிள்ளைகளுக்கும் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன? நாங்கள் இந்த தேசத்தை என்ன செய்ய போகிறோம்? அழிக்க போகிறோம். உங்களோடு யாராவது உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு நீங்கள் இந்த தேசத்தை விட்டு என்ன செய்யணும்? போகணும், சீக்கிரம் புறப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லேலூயா. அந்த 2 பிள்ளைகளுக்கும் 2 மருமக்கமார்களை அவர்கள் நியமித்திருந்தார்கள். அவர்களிடத்தில் போய் சொன்ன பொழுது அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்போ அவங்க வரமாட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு, ஆனால் இவங்க 4 பேரும் அந்த பட்டணத்தை விட்டு போக அவர்களுக்கு என்ன இல்லைங்க? மனமே இல்லை. 11வது வசனம் 16வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது இரக்கத்தினாலும் கையையும் பிடித்து கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சானுங்களா? தாமதித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தாமதித்து கொண்டிருந்தான். ஏங்க பட்டணமே அழிய போகுதுங்க. இப்போ நாளைக்கு நமக்கு ஆண்டர் வந்து சொல்கிறவங்கள முனஞ்சப்பட்டியை அல்லது முனஞ்சப்பட்டி ஊராட்சியை நான் அழைக்க போகிறேன், அல்லது திருநெல்வேலி மாவட்டத்தை அழைக்க போகிறேன், நீங்கள் என்ன செஞ்சுருங்க? தப்பிச்சு போயிருங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்கள், எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமோ, எதுலெல்லாம் வேகமாக போக முடியுமோ, ஆமென், ஆமாம், அதெல்லாம் வேகமாக என்ன செஞ்சிருவோங்க? போயிடுவோம். அல்லேலூயா. ஆனால் இவங்களுக்கு அந்த தேவனாலே அழிவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற அந்த அனுபவத்தை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள என்ன இல்லைங்க? மனமே இல்லை. தாமதம். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் கூட தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தான் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க.
தேவனால பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு தன்னை விட்டு கொடுக்க என்ன இல்லைங்க, மனமே இல்லை. பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தை விட்டு, உலகத்தின் ஜனங்களை விட்டு அழிவிலிருந்து தப்புவிக்கும்படி நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய இரக்கத்தினால. அல்லேலூயா. ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியலன்னா, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்க மனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிரக வணக்கத்திலிருந்து, உலகத்தினுடைய சடங்காச்சாரங்களிலிருந்து, உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தம்முடைய சொந்த ஜனமாய், அவருக்கு சொந்தமானவர்களாய் நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அவர் நம்மளை வரவழைக்க முயற்சிக்கிறார். ஆனால் அநேக தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஆமென் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவத்திற்கு தங்களை விட்டு கொடுக்க என்ன இல்லைங்க, மனம் இல்லை. நான் இவ்வளவு காலம் இருந்து அந்த கிராமம், அந்த வீடு, அந்த பழக்க வழக்கம், அந்த பாரம்பரியம், அல்லேலூயா, அது திடீர்னு எப்படி விட்டுட்டு வர முடியும்? அங்கதான் சந்தோஷமா இருக்கு, அங்கதான் மகிழ்ச்சியே இருக்கு. அல்லேலூயா. இன்னொரு சிலர் சொல்ற காரியம் என்னன்னா, அங்கதான் உண்மையான அன்பே இருக்கு. லோத்தனுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்க தான் எங்களை நேசிக்கிற 2 பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. திடீர்னு விட்டுட்டு வரலாம், எப்படி வர முடியும்? அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு ரொம்ப அவசியம் தான், இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனால் தேவனை விட்டு பிரிக்கிற, தேவன் அங்கீகரிக்காத எந்த அன்பும் நமக்கு அவசியம் அல்ல. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நாம் என்ன செய்ய வேணுங்களா, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வாழ வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, மீதி இருக்கிற எல்லாருமே யார் தாங்க, மாறுபாடான சந்ததி தான். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய உபதேசங்களுக்கும் தேவனுடைய வசனங்களுக்கும் விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு சந்ததி இருக்கிறதே, அந்த ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்ட ஒரு சந்ததி இருக்கிறதே, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இயேசுவின் பிள்ளைகளாய் அதிகாரம் பெற்ற ஒரு சந்ததி இருக்கிறதே, அந்த சந்ததியை தவிர மீதி இருக்கிற எல்லாம் மாறுபாடான சந்ததி தான். நம்மையும் அந்த மாறுபாடான சந்ததியிலிருந்து தான் அவருடைய சொந்த ஜனமாய் சொந்த சம்பத்தாய் பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட நாம் அந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பழக்க வழக்கங்களை, அவருடைய காரியங்களை, அவருடைய பாரம்பரியங்களை, அவருடைய நடைமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள கூடாது என்பதிலே தேவன் ஆணித்தரமாக இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே இந்த லோத்துவை போல, அவருடைய மனைவி பிள்ளைகளைப் போல நமக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு மனமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவன் நல்லவர். பாருங்க, பிரித்தெடுக்கப்பட்ட அந்த தேவ திட்டத்திற்கு ஆமென் அர்ப்பணிக்க முடியாதபடி அவன் அதை அசட்டை பண்ணுகிறான், தாமதித்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற நம்மோடு கூட தேவன் லோத்துவோடு போராடினது போல் போராடாமல் இருக்க ஆமென் நாம் நம்மை விட்டு கொடுப்போமாக. அல்லேலூயா. எதை விட்டெல்லாம் தேவன் நம்மை பிரித்தெடுக்க விரும்புகிறாரோ அதை விட்டெல்லாம் பிரிந்து வர அல்லேலூயா நாம் தாமதிக்காதபடி அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாரா. பாரம்பரியத்தின் பழக்க வழக்கங்களை, உலகத்தின் வழிபாடுகளை நாம் விட்டு விலக வேண்டும் என்று தேவன் நம்மோடு அநேக காலமாய் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு லோத்துவை போல மனமே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அங்கே தான் சந்தோஷம் இருக்குது, அங்கே தான் உண்மையான அன்பு இருக்குது, அவங்க தான் பஸ்ஸில் உண்மையாகவே நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த அன்பு எங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க? ஆமாம், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஆமென். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், எந்த காரியமும் தேவன் மேல் இருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுங்கிற நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களை நேசித்த தாயும் தகப்பனையும் தங்களை பராமரித்த உலக சொத்துக்களையும் விட்டு இயேசுவுக்காக பிரைசலால் குப்பையும் நஷ்டமுமாய் எண்ணி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமென். தங்களுடைய படிப்பு, தங்களுடைய பணம், தங்களுடைய தாய் தகப்பன், சாது சுந்தர் சிங்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது தங்களை நேசித்த தாய் தகப்பனை விட்டு அவர் என்ன செஞ்சாருங்க? குடும்பத்தை விட்டே வெளியே வந்து தனி மனிதனாய் சாதுவாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எதற்காக? அப்பா அம்மா அன்பு கிடைக்கலைங்கிறதுனாலயா? இல்லை, அதை விட ஒரு மேலான அன்பு, ஜீவன் தந்த அன்பு எனக்கு போதும் என்கிறதுனால. அல்லேலூயா. நீங்கள் எங்கே அன்பு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களோ அந்த அன்போடு இயேசுவின் அன்பை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த அன்பு பெருசாக இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் அன்பை மறக்கிறதுனால தான் உலக அன்பு பெருசாக தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. எனவே தேவனை நாம் சார்ந்து கொள்ளுவோம். பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் அசட்டை பண்ணாதபடி, ஆமென், அந்த தேவ ஆலோசனை அசட்டை பண்ணாதபடி நம்மளை விட்டு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். 19வது வசனம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். அப்படி வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு தேவதூதன் சொல்லுகிறான், நீ பக்கத்தில் இருக்கிற மலைக்கு ஜீவன் தப்ப என்ன செய்? ஓடிப்போ. அப்படிங்கும்போது அதற்கு லோத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? அதைத்தான் இப்போ வாசிக்கிறோம். வாசிங்க 19. கிருபை கிடைத்தது, விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அழிவுக்கு தப்புவிக்கும்படி, ஆமென், அழிவுக்கு தப்புவிக்கும்படி வந்த அவரிடத்திலேயே தான் அழிந்து போவேன் என்று அறிக்கை செய்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. வந்ததே அவங்க அழியக்கூடாதுன்னு அவங்கள காப்பாற்ற தான் என்ன செஞ்சுருக்காருங்க? நான் வந்திருக்கிறாரு. தாமதிச்சாலும் பரவாயில்லன்னு இறக்கத்தினால கையை பிடிச்சி கொண்டு வந்து வெளியே என்ன செஞ்சாச்சுங்க? விட்டாச்சு. இப்போ மலைக்கு ஓடி போனால் அவர் சொல்கிற காரியம் என்ன? இல்லை, நான் செத்து போயிடுவேன், நான் மரித்து போயிடுவேன். அல்லேலூயா. நீ சாகிறதுக்கு தான் அப்படின்னா அங்கே எங்கே விட்டுருக்கலாம்? சோதோம் கொமோராவிலே விட்டுருக்கலாமே, தப்பி வைக்க வேண்டாமே. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இப்போ பாருங்கள், தான் உயிர் மேலே இருக்கிற ஒரு ஆசையினால் அவர் சொல்கிறாரு, நான் மரித்துப்போ அவ்வளோ தூரம்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. பக்கத்தில் இருக்கிற அந்த சோவாருக்கு போக எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஜீவரட்சன், ஜீவனுக்கு நேராக அல்லது ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஆமென். நம்மை அழிவுக்கு அல்ல, கர்த்தர் நம்மளை எதற்கு அழைச்சிருக்கிறாருங்க? ஜீவனுக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அந்த உலகத்தில் வருகிற பாடுகளோ போராட்டங்களோ பிரச்சனைகளோ நம்மளை நிச்சயமாக என்ன செய்ய முடியாதுங்க? ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு ஒரு லக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த லக்கை அடைகிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் ஒரு தேவ பிள்ளைக்கு என்னதுங்க? அவசியம். அல்லேலூயா. நாமத்து நிமித்தம் ஒருவன் தன் ஜீவனை இழந்து போவானே ஆனால் அதை என்ன செய்வானுங்களாம்? திரும்ப பெற்றுக்கொள்ளுவான் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. வீட்டையோ நிலத்தையோ மனைவியோ பிள்ளைகளையோ இன்னும் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதெல்லாம் 100 தனையாய் தந்து நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஆமென். அதனால் அழிவிலிருந்து தப்புவித்தவருக்கே நான் அழிந்து போவேன் என்று அறிக்கை செய்கிற ஒரு மனிதன் தான் யாருங்க? அந்த லோத். அல்லேலூயா. அதில் நம்முடைய நாவில ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் மனோவாவும் அவருடைய மனைவியும் என்ன செய்கிறாங்கன்னா தேவதூதனை பார்க்குறாங்க. ஆமென். மனோவாவும் மனைவி என்ன செய்கிறாங்க? தேவதூதனும் பார்க்குறான். முதல் முறை மனோவாவின் மனைவிக்கு தேவதூதன் வந்து தரிசனமாகி, உனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவேன், உனக்கு சிம்சோன்னு பேர் வைக்கணும், இப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல கேட்டு அதை போய் தன் கணவனிடத்தில் மனோவாவிடத்தில் சொல்லுகிறார். மனோவா சொல்கிறார், இல்லை நான் நம்ப மாட்டேன், அவர் வந்து எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், எங்கிட்ட பேசினா தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். திரும்பவும் அடுத்த முறையும் எங்கே தான் வர்றாருங்க? மனோவாவின் மனைவி கிட்ட தான் வர்றாரு. அப்புறம் போய் இருப்பா, நான் எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவர் நான் சொன்னால் என்ன செய்ய மாட்டேங்காரு?
சொல்லுங்கள், நம்ப மாட்டேங்கிறாரு. நீங்கள் சொன்னால் தான் நம்புவாராம். அதனால் பொறுமையாக இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு அவரை போய் கூட்டிகிட்டு வந்து அவர் வாயாலேயே சொல்ல வச்சு இந்த மனோவா என்ன செய்கிறானுங்க, கேட்குறான். சரி, கேட்டாலும் உங்களுடைய நாமம் என்ன, அதிசயம். அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு ஒரு பலி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவருக்கான ஒரு பலியை செலுத்தும் பொழுது அந்த பலி எரிகிற அக்கினியில் அவர் என்ன செய்கிறாருங்க, ஏறி போயிட்டாராம். இதை பார்த்த உடனே இந்த மனோவா சொல்கிறார், 22, 32, 33 வாசிப்போம். மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம். அதற்கு அவன் ஆ ஆ ம் 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 ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் காண்பிக்கவும் மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, அந்த மனோவா சொல்லுகிறான், நம்ம சாகவே சாக போகிறோம் அப்படின்னு. அதுக்கு மனைவியுடைய கருத்தை, எப்போ நம்மளை கொல்றதுக்கா அவர் பரலோகத்துலேருந்து வந்து உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தருவேன், அவனுக்கு சிம்சோன்னு பேர் வைக்கணும், இப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லி சொன்னது மாத்திரமல்ல, நம்முடைய சர்வாங்க தகன பலியும் பான பலியும் ஏற்றுக்கொண்டு அது வழியாகவே பரலோகத்துக்கு போயிடுறாரு. நம்மளை கொல்றதுக்குன்னா இதெல்லாம் ஏன் அவர் செய்யணும்? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை அழிப்பதற்கு தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நம்ம இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க நம் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அழிவுக்கு தப்புவிக்கிற அந்த தேவனுக்கு முன்பதாக அழிவுக்கான அறிக்கைகளை ஆமேன் செய்கிறவர்களாய் நாம் இருக்க கூடாது. இல்லைப்பா, நான் அந்த மலைக்கு ஓட முடியாது, நான் செத்து போயிடுவேன், நான் மறிச்சிருவேன். ஆனால் முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் திரும்ப எங்கே தான் இருக்கானுங்க? அந்த மலையில் தான் இருக்கான். சோவாரில் தங்கி இருந்து பார்த்தான், இல்லை இனி சோவார் நமக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே போயிடுவோம், மலைக்கே போயிடுவோம். மலையில் போய் ஒரு கெபியில் போய் தங்கி இருக்கான். அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 32, 33. அப்போ ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 32, 33 வாசிங்க. 32, 33 வாசிங்க. 30 இருக்குது. ஆமாம், அந்த கெபியில் அந்த வசனத்தை வாசிச்சிருவோமே. 30 வாசிங்க. பயந்து போய் குமாரத்திகளும் மலையில் என்ன செஞ்சாங்களாம், திரும்ப மலைக்கு போயிட்டாங்க. அங்கே ஒரு கெபி, அந்த கெபியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய ஆலோசனையே அசட்டை பண்ணி. ஆமென். ஒருவேளை நான் நினைக்கிறேன், மலைக்கு ஓடி இருந்தால் மனைவியை கூட காப்பாற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மலைக்கு ஓடி இருந்தால் அந்த பட்டணம் ஒருவேளை அந்த மலை மறைச்சிருக்குமே என்னமோ தெரியல, அந்த பட்டணத்தை திரும்பி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட உண்டாகியிருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவன் தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணிட்டதுனால மனைவி என்ன செய்தாலுங்க, 34 நாள். ஆமென். மாத்திரமல்ல, மூன்றாவதாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து தன்னை மயக்குகிற ஒன்றுக்கும் அவன் மறுப்பு சொல்லாதவனாக இருந்தான். தன்னை மயக்குகிற ஒன்றுக்கும் அவன் என்ன சொல்லலைங்களா, மறுப்பு சொல்லாதவன். 32, 33 வசனங்களை வாசித்தா நமக்கு புரியும். வாசிங்க. மதுவை குடிக்க கொடுத்தார்கள். பாருங்க, அவ்வளவு ஒரு மயக்கத்தில் இருக்கிறார். யாருங்க? லோத்து. அப்போ பட்டணத்திலேருந்து வரும்போது எதையும் தூக்கிட்டு தான் ஓடி வந்திருக்கிறாங்க. சொல்லுங்க, மதுவையும் தூக்கிட்டு தான் ஓடி வந்திருக்கிறாங்க. அதனால தான் அவரால் ஒருவேளை என்னால் மலைக்கு என்ன செய்ய முடியாது, ஏன்னா நான் பெருசாக தூக்கிட்டு வரேன்யா, எனக்கு தேவையான நிறைய என்னை மயக்குகிற நிறைய காரியங்களை நான் என்ன செய்கிறேன், தூக்கிட்டு ஓடிட்டுருக்கேன், என்னால் நீ சொல்கிற இடத்துக்கெல்லாம் ஓட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல. அல்லேலூயா. தன்னை மயக்குகிற ஒன்றுக்கும் மறுப்பு தெரிவிக்காம. பாருங்க, தாயில்லாத 2 பிள்ளைகள் தன்னோடு கூட இருக்கிறாங்க. ஆமென். குடிக்கிற மனுஷனுக்கு அறிவு வேணுமா வேண்டாங்களா? அல்லேலூயா. நாம் இருக்கிறது எங்கே இருக்கிறோம்? மலையில் இருக்கிறோம். நமக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. நாம் குடிச்சிட்டு மயங்கிட்டான், அந்த பிள்ளைகளுக்கு எதோன்னா யார் அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லை பாருங்க. அல்லேலூயா. பொதுவாக குடிக்கிறவங்களுக்கு என்ன இருக்காதுங்க, அறிவு இருக்காது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. ஆமென். மதுபானத்தால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல, நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போது மதுபானம் என்ன செய்யணும், ஒரு மனிதனுடைய ஞானத்தை, அறிவை அதை என்ன செஞ்சிருங்க, அழித்து போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், மதுபானத்தால் மயங்குகிற ஒருவனும்
அப்போ அந்த மயக்கத்திற்கு ஒரு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அதனால் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தன் குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற சிந்திக்கிற அறிவு யாருக்கு இல்லைங்க? நீதிமான் என்று சொல்லுகிற அந்த லோத்துவுக்கு இல்லை. தன்னை மயக்குகிற ஒன்றுக்கு மறுப்பு தெரிவிக்க மனமில்லாதவனாய் இருந்த ஒரு லோத்து. ஆமென். காரணம், அந்த மயக்கத்தின் மேலே ஒரு ஆசை, அந்த மயக்கத்தின் மேலே ஒரு இச்சை. அல்லேலூயா. தன் சொந்த மகள் தன்னோடு கூட சயனித்ததை அறிய முடியாத அளவு ஒரு மயக்கம். பிள்ளைகள் கொடுத்தாங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காருங்க? மனம் போல குடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம். நம்மையும் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் மயக்க ஆயத்தமாக இருக்கிறது. ஆமாம். நாம் அந்த மயக்கங்களுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறவர்களாக இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியுங்க? தேவ ஆலோசனை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தின் மயக்கத்திற்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது தேவ ஆலோசனையை அசட்டை செய்து விடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. ஓசியா 4:11. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை என்ன செய்யுங்களாம்? மயக்கும். அல்லேலூயா. அந்த மயக்கத்தை நாடி விரும்பி விரும்பி தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள்? அழித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் சின்ன வயசுலேயே என்ன செய்கிறாங்க? மரித்து போகிறார்கள். அல்லேலூயா. சின்ன வயசுலேயே தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 3 காரியமாக தான் இருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோமே, வேசித்தனம், மதுபானம், திராட்சரசம். அது என்ன செய்யலாம்? இருதயத்தை மயக்கம். அந்த மயக்கத்திற்கு தங்களை விட்டு கொடுத்ததுனால தங்களுடைய ஜீவனை என்ன செய்கிறார்கள்? இழந்து போகிறார்கள். ஆமாம். ஒரு பைக் ஒழுங்காக ஓட்ட முடியல, கார் ஒழுங்காக என்ன செய்ய முடியல? ஓட்ட முடியல. ரோட்டில் கூட ஒழுங்காக என்ன செய்ய முடியலைங்க? நடக்க முடியல. ஆமாம். நேராக என்ன செய்ய முடியலைங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆட்களை? நேராக நடக்க முடியாது. அப்படி ஒரு மயக்கத்தில் தான் என்ன செய்வாங்க? அந்த மயக்கம் என்ன செஞ்சிருங்க? நேராக நிற்க முடியாது, நேராக நடக்க முடியாது. அது மாதிரி தான் மதுபான மயக்கமும். ஆமாம். நேராக என்ன செய்ய முடியாதுங்க? நிற்க முடியாது, நடக்க முடியாது. அப்படி ஒரு மயக்கம். ஆமாம். ஆனால் அவங்க நினைப்பேன்னா நாங்கள் இப்போ தான் ஸ்டடியாக இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், அந்த மயக்கம் இருதயத்தை என்ன செய்யுங்களாம்? மயக்கம். இன்றைக்கு அநேக குடும்பங்களுடைய அழிவுக்கும் அநேகருடைய மரணங்களுக்கும் ஒரு வழி என்னன்னா, ஒரு காரணம் என்னன்னா, இந்த 3 காரியம்தான். வேசித்தனம், திராட்சரசம், மதுபானத்தில் இருதயம் மயங்கி திரிகிறதுனால அவங்க வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் என்ன செய்கிறதுங்க? போய்விடுகிறது. ஆண்டவர் நல்ல. இன்றைக்கி அநேக காரியங்கள் இளைஞர்களை, வாலிபர்களை, பெரியவர்களை மயக்கி, இருதயத்தை மயக்கி வைத்திருக்கிறது. ஆமென். ஆமாம். இந்த இடத்துல இந்த நீதிமானும் கூட தன்னை மயக்குகிற ஒன்றுக்கு மறுப்பு சொல்லாதவனாய் அவன் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை மயக்க, நம்மை நெருங்கும் பொழுது நாம் மறுப்பு சொல்லுகிறவர்களாக இருக்க ஆமென், நாம் நம்மை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 20:1 தான் நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மதுபானத்தால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அவன் மதுபானம் என்ன செய்யுங்களாம்? குடிக்கிறவன் கம்மனே இருக்க மாட்டான் பாருங்கள், ஏதாவது தகராறு பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஆமாம். கல்யாணத்து வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு ஆள் குடிச்சிட்டு உள்ளே வந்துட்டான்னு வைங்களேன், எல்லோரும் சந்தோஷமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அங்கே பிரச்சனை ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. பிரச்சனை ஒன்றும், சாம்பார் கேட்டதுக்கு ரசம் ஊற்றிருப்பான். இவன் ஆடுற ஆட்டில் இருக்குங்களே குடிச்சிட்டு என்ன செய்வானுங்களாம்? அம்மளி எப்படி எனக்கு சாம்பாருக்கு கேட்ட ரசம் ஊற்றலாம்? அல்லேலூயா. ஆமாம். சரி வேண்டாம், வேற ஒரு இலை போட்டு தள்ளி உட்காரு, உனக்கு சாம்பார் ஊற்றுறனாலும் கேட்க மாட்டான். அது எப்படி முதல்ல நான் கேட்டேனே, அமளி பண்ணும். ஏன்னா மதுபானம் அது உள்ளே போச்சுன்னா அந்த வேலையை தான் செய்யும். ஆமாம். ஆமாம். அது குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல மனுஷனாக இருப்பான், அன்பாக இருப்பான். அல்லேலூயா. அதை குடிச்சிட்டான்னு வைங்களேன், ஆமாம், யாரையெல்லாம் நேசித்தானோ எல்லாத்தையும் அடிப்பான், எல்லாத்தையும் உதைப்பான், எல்லாத்தையும் உடைப்பான். அல்லேலூயா. ஆனால் அது அமளி பண்ணும். உள்ளே போனதுக்கப்புறம் அது கம்மனே இருக்காது. அல்லேலூயா. ஒரு சிலரை நீங்கள் குடிக்க முன்னாடி பேசி பாருங்கள், அந்த வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும். குடித்ததுக்கப்புறம் பேசி பாருங்கள், அந்த வார்த்தைகள் உடனே கண்டுக்கலாம். ஓ, தலைவர் என்ன செஞ்சுருக்காரு, ஆமாம், ஏதோ உள்ளே போயிருக்காதான், மேற்படியான என்ன செய்கிறார், இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். உடனே இடத்த காலி பண்ணிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. அல்லேலூயா. ஆமென்.
ஆமாம், நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது, நிறைய சரீரங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. குடிச்சு உள்ளே இருக்கிற ஒரு உறுப்புகளும் என்ன இல்லைங்க. ஆமாம், 80 வயசு 90 வயசு வாழ வேண்டிய 60 வயசுல என்ன செஞ்சிடறாங்க, 50 வயசுலேயே போய் சேர்ந்துடுறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வாலிபனை அடக்கம் பண்ண போயிருந்தோம். நல்ல மலையில் நனைஞ்சு போனாலும் சின்ன வயசு பாருங்கள், அவனுடைய அழிவுக்கு காரணம் குடி தான். குடிச்சு சம்பாத்தியத்தெல்லாம் அழிச்சு, அவங்க அம்மா சம்பாத்தியத்தையும் கேட்டு வாங்கி குடிச்சு அன்றைக்கு அற்ப ஆயுசில் செத்து போயிட்டான். எவ்வளோ பேருக்கு அது சங்கடம், எவ்வளோ பேருக்கு அது வேதனை, எவ்வளோ பேருக்கு அது கண்ணீர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அதனால் நிச்சயமாய் மதுபானம் அது அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அல்லது அவனை அப்போ என்னதான் வேதம் சொல்லுதுன்னா, முட்டாள், தன் ஆத்துமாவையே அழித்து கொள்ளுகிற முட்டாள். ரைசலால். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதனால் தன்னை மயக்குகிற ஒன்றுக்கு மறுப்பு சொல்லுகிற ஒரு மனிதனாய் வாழுகிற ஒரு மனிதன் தான் தேவனுடைய பார்வையில் அவன் விலையேறப்பட்டவன். அல்லேலூயா. சரி, இன்னும் வேறு எதுவெல்லாம் மயக்கும் அப்படின்னு ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 50:38 பாருங்கள். எரேமியா 50:38. வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போம், அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனம் மயங்கி இருக்கிறார்கள். அருக்களிப்பான சிலைகளின் மேல், விக்கிரக வணக்கத்தின் மேல் அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா, மனமயங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு விக்கிரகங்களுக்கு முன்பதாக, விக்கிரக சிலைகளுக்கு முன்பதாக மனம் மயங்கி இருக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்கிறதுங்க, இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அந்த விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் விக்கிரகத்தை போலவே இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமாம், விக்கிரகமானது அது ஒன்றுமில்லை என்றாலும் அந்த விக்கிரகம் வணக்கம் தேவன் விரும்புகிற ஒன்று அல்ல, தேவன் பகைக்கிற ஒன்று, தேவனை கோபப்படுத்துகிற ஒன்று. அல்லேலூயா. அதனால் அந்த விக்கிரக சிலைகளின் மேலே ஒரு மயக்கம், அது நிச்சயம் தேவ கோபத்திற்கு நம்ம ஆளாக்கும். ஆமென். ஆண்டவர் தந்த 10 கட்டளைகளில் ஒன்று, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் தண்ணீருக்கு அடியில் ஒரு சுரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தையாவது என்ன செய்யாதே, உண்டாக்காதே, அதை நமஸ்கரிக்காதே. ஆமென். அப்படின்னா அப்படி செய்யும் பொழுது நான் 3-4 தலைமுறைகளுக்கு நான் அதை என்ன செய்வேன், விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது தேவனை கோபப்படுத்தக்கூடிய ஒன்று. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களிலே நாம் வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கிறோம், விக்கிரக வணக்கத்திற்கு தங்களை விட்டு கொடுத்த அநேகர் தேவ கோபத்தால் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். அதனால் சிலைகளின் மேலே, விக்கிரக தேசத்தில் அருக்களிப்பான சிலைகளின் மேல் என்ன 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 சிலைங்களா, அருக்களிப்பான சிலைகளின் மேல் மயங்கி திரிகிறார். அல்லேலூயா. அருமையான ஒரு அன்பு குடும்பத்தார் நம்முடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஒரு சில விடுதலையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் திட்டம் தெளிவுமாய் சொன்னார், உங்கள் பீரோவில் ஒரு விக்கிரகத்தை நீங்கள் வச்சு வணங்கிட்டு இருக்கிறீங்க, அது அவசியம் இல்லாதது, தேவனை கோபப்படுத்தும், உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தும், அதை நீங்கள் தூக்கி வெளியே எறியணும் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு மனம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அதுக்கப்புறம் வராமே விட்டுட்டாங்க, ஆலயத்துக்கு வராமே விட்டுட்டாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ அந்த தேவ ஆலோசனை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள். ஆமாம், விக்கிரக வணக்கம் தேவனுக்கு விரோதமான பகை என்கிற அந்த ஆலோசனையை அநேக நேரங்களில் நம்மால் என்ன செய்ய முடிகிறது இல்லைங்க, ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆமென். அங்கே தான் சந்தோஷம் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், பனிமலைய மாதா கோயில்லையும் புளியம்பட்டியிலேருந்து தான் என்ன இருக்குது சொல்லுங்கள், ஓவரையிலேருந்து தான் சந்தோஷம் இருக்குது பாஸ்டர், அங்கே போனால் தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படி நம்ம நினைக்கிறோம். அங்கே போனால் தான் கரும்பு கிடைக்கும், அங்கே போனால் தான் கேக்கு கிடைக்கும், அங்கே போனால் தான் மட்டன் கிடைக்கும், சிக்கன் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், வேதவசனம் சொல்கிறது, இலைக்கறியே நல்லது, பகையோடு கூடிய கொளுத்த எருதின் கறியை பார்க்கலாம் சிநேகத்தோடு கூடிய இலைக்கறியே நல்லது. தேவன் நம்மளை பகைக்கிற ஒரு எருதின் கறி, ஒரு கரும்பு, ஒரு கேக்கு, ஒரு திருவிழா கொண்டாட்டத்தை விட தேவன் நம்மை சிநேகிக்கிற நம்ம வீடே நமக்கு பெஸ்ட்டு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? ஆனால் நிறைய நேரங்கள் நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஆமென். உலக சந்தோஷம் தான் முக்கியம். ஆண்டவர் மன்னிக்கிறவருங்க, அவர் இரக்கமுள்ள ஆண்டவருங்க, இல்லைங்க அவர் பட்சிக்கிற அக்னிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. அவனவனுடைய அந்த கிரியைகளை, எல்லா செயல்களையும் நான் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவேங்கிறாரு. ஆமென். நம்மளை நியாயம் இருக்கிறது மனிதனுடைய வார்த்தைகள், இந்த தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அநேக புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருந்தது, எல்லா புஸ்தகங்களும் திறக்கப்பட்டு நம்ம நியாய தீர்ப்பு அடைவோம். ஆமென். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய மறைமுகமான காரியம் எல்லாமே எழுதப்படும். அல்லேலூயா. எல்லாத்தையும் வச்சு தான் நியாயம் தீர்ப்பார். வெளிப்படுத்தல் 20:12.
நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. எழுதப்பட்டவைகளின்படியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆமென். பிரசங்கி எழுதுகிறார், நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் கூட என்ன செய்யப்படுமாம்? நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதுகிறார். எனவே எனக்கு அருமையானவர்களே, பிரியமானவர்களே, விக்கிரக வணக்கம், சிலையின் மயக்கத்திற்கு, அருக்களிப்பான சிலைகள் மயங்கி திரியாதபடி, ஆமென், நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை உத்தமர்களாய் காத்துக்கொள்ள, தேவ ஆலோசனைக்கு நம்மை விட்டு கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இப்படி இருக்கிறது. எபேசியர் 5:5, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். விபச்சாரக்காரனாயாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய, ஆமாம், எபேசியர் 5:5 வாசிக்கிறோம், பொருளாசைக்காரனாயாவது. ஆமாம், விக்கிரக ஆராதனை என்கிற பொருளாசைக்காரன். விக்கிரக ஆராதனை எதற்கு சமமாக சொல்லப்படுகிறதுங்க? பொருளாசைக்கு சமமாக. அது இப்படி சொல்லலாம், பணமயக்கம். என்ன மயக்கங்க? பணமயக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பணம் ஒரு மனுஷனை மயக்கங்களா? கட்டாயம் மயக்கம். ஹல்லேலூயா. ஆமாம், அநேக நேரங்கள்லாம் ஆராதனைக்கு வராமல் கூட பணத்தை தேடி ஓட பணம் ஒரு மனிதனை சொல்லுங்க மயக்கம். அநேக நேரம் தேவனை தேடாமல், தேவனுடைய காரியங்களுக்கு தன்னை விட்டு கொடுக்காமல், ஆமென், தேவனுக்கு விரோதமாக எழும்பக்கூட பணம் ஒரு மனிதனை மயக்கம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த பண மயக்கத்திற்கும் ஒரு தேவ பிள்ளை தன்னை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? விட்டுவிடக்கூடாது. ஆமென். தன்னை மயக்குகிற ஒன்றுக்கு மறுப்பு சொல்ல தெரியாத அந்த லோத்து, அவனுடைய சந்ததி தேவ சமூகத்தை விட்டு விலக்கப்பட்ட சந்ததியாய் போனது. ஆமென். திரும்ப வாங்க, அப்போஸ்தலர் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் அந்த 2 பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளை குறித்து வேதம் இப்படி எழுதுகிறது. வாசிக்கலாம். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. மூத்தவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் அவர் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு. அந்த 2 அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் தேவ சமூகத்துக்கு தூரமானவர்கள், விளக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நாம் தன்னை மயக்குகிற ஒன்றுக்கு மறுப்பு தெரிவிக்காததுனால அவன் சந்ததியே தேவ சமூகத்தை விட்டு விலக்கப்பட்ட சந்ததியாக போய்விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் சந்ததி தேவனுக்கு பிரியமான சந்ததியாய், தேவனுக்கு முன்பதாக உகந்த சந்ததியாய் இருக்க வேண்டுமே. ஆனால் மயக்குகிற எல்லாவற்றுக்கும் மறுப்பு தெரிவிக்கிற, ஆமென், ஒரு கிருபை நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. ஆமென். வேசித்தனமும் மதுபானமும் திராட்சரசமும் இருதயத்தை மயக்கும். அவன் அருக்களிப்பான சிலைகள் என்ன செய்யுங்க? இருதயத்தை மயக்கும். பொருளாசை ஒரு மனிதனுடைய இருதயத்தை மயக்கும். இவை எல்லாவற்றுக்கும் விலகி வாழ்கிற ஒரு பெரிய கிருபை நிச்சயமாக என்னதுங்க? அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். ஆலோசனையை அசட்டை பண்ணும் ஆசை, இச்சை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த லோத்துடைய வாழ்க்கையில் நாம் அதை தெளிவாய் திட்டமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவனுடைய ஆலோசனையை அவன் அசட்டை பண்ணுகிறாகவே இருந்தான். கிராமத்தை விட்டு வாங்க, அப்படி நகரத்தை விட்டு வாங்கன்னா வர மனசு இல்லை. மலைக்கு ஓடி போங்கன்னா ஓடி போக மனசு இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். தன் சந்ததியை காக்க வேண்டும் என்கிற அறிவும் உணர்வும் இல்லாதவனாய் வாழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். தேவ ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் ஆமென், இந்த உலகத்தினால் உண்டாகும் இச்சைக்கு நாம் தப்ப, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற, நாம் தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெரி குட். அப்போஸ்தலர் 27, 21 கரெக்டாக தானுங்களா? அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியது இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆமாம், பவுல் என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், நீங்கள் என் சொல்ல கேட்டிருந்தா இந்த வருத்தமும் சேதமும் என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய ஆலோசனை தேவ மனிதர்கள் மூலமாகவும் நமக்கு வெளிப்படும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவன் நேரடியாக ஆலோசனையை தூதர்களை கொண்டு தருகிறவர் மாத்திரமல்ல, தேவ மனிதர்களை கொண்டும் நமக்கு என்ன செய்வாருங்க, என்ன கொடுப்பாருங்க, ஆலோசனை கொடுப்பார். இங்கே பவுல் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். நீங்கள் 27ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், வெகு காலம் வாசிங்க. ஆமென் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே அல்ல வருத்தமும் காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பாருங்க, ஊழியக்காரனுடைய ஒரு ஆலோசனை, ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஆமென். ஆமாம், அந்த ஜனங்களுக்கு வருகிறது. ஆனால் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அதை அசட்டை பண்ணுகிறார்கள். அதை என்ன செய்கிறார்கள், அசட்டை. என்ன காரணம்? அடுத்த 2 வசனத்தில் இருக்கிறது. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் ஆளுமையையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அல்லேலூயா. ஆமாம், இவர் என்னங்க, இவரே ஒரு கைதி. யாருங்க? பவுல். இவரே யாரு? ஒரு கைதி. என்னமோ தேவ மனுஷன் ஊழியக்காரன்னு சொல்கிறாங்க. இவர் வார்த்தையை விட கூட யாரெல்லாம் இருக்காங்க? மாலுமினா யாருங்க? அந்த கப்பலை ஓட்டுறவர். பல வருஷமாக அந்த கப்பலில், அந்த கடலில் அவர் தான் அந்த கப்பலை என்ன செய்கிறாருங்க, இயக்கிட்டு இருக்கிறார். எங்கே என்ன வரும், என்ன ஏது எல்லாம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு நல்லா தெரியும். மாத்திரமல்ல, எஜமான், கப்பலுக்கு எஜமானும் கூட தான் இருக்கார். அவரும் சொல்கிறாரு, இந்த இடம் நமக்கு நல்ல இடமா தெரியல, ரொம்ப சின்ன துறைமுகமாக இருக்குது, வசதி எல்லாம் ரொம்ப கம்மி, அதனால் இதை விட வசதியான ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம். ஆ ஆ ஆ ஆ ம் ஆ அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். ஆமென். எண்ணி பெயர்ந்து. அல்லேலூயா. தெரியும், கொஞ்சம் நேரத்தில் எழுதுங்க. யூரோக்கிழுதோன் என்கிற பெரிய காற்று, சூரியனையும் காணோம், சந்திரனையும் காணோம். ரொம்ப நாள் என்ன செஞ்சாங்க, தன் ஜீவனை காத்துக்கொள்ள மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கேட்க மனம் இல்லாமல் தேவனால் வந்த ஆலோசனையை அசட்டை பண்ணி, ஆமென், எஜமானையும் ஆளுமையும் இன்னும் அநேகர் ஆலோசனை சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வேதம் சொல்கிறது, அநேக ஆலோசனைக்காரர் உண்டாயிருந்தால் ஜெயம் உண்டாயிருக்கும். உண்மைதான். ஆனால் அதில் தேவ ஆலோசனையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசேஷமாக தேவ மனிதர்களுடைய ஆலோசனையை நாம் என்ன செய்ய வேண்டுங்க, பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை, தேவ மனிதனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினதுனால இவங்க வெகுபாடுபட்டார்கள் என்பதை நாம் இந்த வேத பகுதியில் என்ன செய்ய முடியுங்க, அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பக்கத்தில் கைகளை பிடிச்சோங்க. ஊழியக்காரனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆசை, இச்சை, ஆலோசனை என்ன செய்யுங்க, அசட்டை பண்ணும். இதை விட நல்ல ஒரு இடம், இதை விட நல்ல ஒரு தீவு, இதை விட வசதியான ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு கடைசியில் என்ன ஆயிட்டுங்க, எந்த தீவும் இல்லாமல் கடலில் அடிபட்டு சாப்பிடக்கூட மனது இல்லாமல் எல்லாரும் உயிர் போயிருமேங்கிற பயத்தில் கிடக்கிறாங்க பாருங்கள். அல்லேலூயா. அதுக்கு அந்த சின்ன தீவில் இருந்திருந்தா கூட என்ன செஞ்சுருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம், நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அதனால் ஊழியக்காரனுடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாதுங்க, அசட்டை பண்ணக்கூடாது. ஊழியக்காரனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தவர்கள் ஒருபோதும் குறைந்து போகவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள். ஊழியக்காரனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் குறைந்து போவதே இல்லை. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுதுங்க, ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்பியூருங்கிற இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அங்கே கருமத்தம்பட்டியிலிருந்து ஒரு அருமையான குடும்பம், ஏறத்தாழ 30-35 கிலோமீட்டர் தாண்டி அவங்க என்ன செய்வாங்க, அங்கே வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க. அவங்க ஒரு தோட்டத்தில் அதை பராமரிக்கும்படியாக இருந்தாங்க. அந்த தோட்டத்தினுடைய எஜமான் சொன்னார், கொஞ்சம் நிலம் சும்மா கிடக்குதுப்பா, தண்ணி செழிப்பாக இருக்குது, நீ ஏதாவது செய்ய முடியுமா செய்ய அப்படின்னு.
அப்போ அவர் வந்து ஆலோசனை கேட்டார். நானும் சொன்னேன், தக்காளி போடுங்க, தக்காளியை பயிரிடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆரம்ப நாட்களில் நீங்கள் அந்த தக்காளி எல்லாம் விளைஞ்சி வரும்பொழுது ஆரம்ப நாட்களில் விலையை கேட்டால் 50 பைசா, ₹1, ₹2. ஆனால் ஒரு சின்ன முறுமுறுப்பு கூட இல்லைங்க. நீங்கள் சொல்லி இப்படி ஆகிட்டே பாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை கூட என்ன செய்யலைங்க, சொல்லலை. நாட்கள் கடந்தது. அந்த தக்காளியினுடைய அந்த காலம் முடிகிறதுக்கு முன்பதாகவே தக்காளியுடைய விலையெல்லாம் பயங்கரமாக என்ன செஞ்சுடுங்க, ஏறிட்டு. சொல்லப்போனால் நாங்கள் இங்கே வருகிறதற்கு எங்களுக்கு தேவையான ஒரு பெரிய தொகையை தசமபாகமாக கொடுக்குற அளவுக்கு கர்த்தருடைய அந்த விவசாயத்தை என்ன செஞ்சாருங்க, ஆசீர்வதிச்சார். கடைசி காலமானாலும் ஆரம்பத்தில் காய்ச்சது போலயே அந்த தக்காளி என்ன செஞ்சதுங்க, ஆமாம், நல்ல பெட்டி பெட்டியாக காய்ச்சது. ரொம்ப சந்தோஷமாக உண்மையாக அவர் தசமமாக கொடுத்தார். பெரிய தொகை. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய ஆலோசனை நிச்சயமாய் கர்த்தர் கனப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், தேசம் எங்கும் பஞ்சம், மழை இல்லை, கொஞ்சமாவது கொஞ்சம் என்ன தான் இருக்குது, சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம். ஆனால் எலியா சொல்கிறாரு, முதல்ல ஒரு சின்ன அடை என்ன செஞ்சிடுவா, எனக்கு செஞ்சு கொண்டு வா, கொஞ்சம் தண்ணியும் கொண்டு வா, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் என்ன செய்யும், எதுவும் குறையாமல் இருக்கும், மாவு எண்ணெயும் குறையாதுன்னு சொல்லி அந்த ஆலோசனைக்கு அந்த சாரிபாத் விதவை என்ன செய்தாலுங்க, செவி கொடுத்தாள். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஊழியக்காரர்கள் சொல்லுகிறது விகற்பமாக இருக்கும். ஆமென். இந்த உலக நியதிக்கு எதிராக இருக்கும். ஆமென். நீங்கள் 10ல் 1 தசமாகவும் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா உங்களுக்கு அது பைத்தியமாக கூட தெரியும். ஆமென். எல்லாரும் கொடுத்தா இவர் சுகமாக இருக்கலான்னு பார்க்குறாரு, அதனால் இவர் என்ன செய்யலாம், தசமாகத்துக்கு அப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது சத்தியம், அது வேத வசனம், அது தேவனால் உண்டான ஒரு நியமம். அல்லேலூயா. நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உண்மையான சத்தியம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், திராட்சரசம் குறைபட்டுட்டு வெளியே இருக்கிற அந்த கச்சாடிகளை தண்ணி கொண்டு வந்து ஊற்றுங்க அப்படிங்கிறது பைத்தியகாரத்தனமாக கூட இருக்கலாம். ஆமென். ஆனால் சீசர்கள் ஒரு கேள்வியும் கேட்கல, தண்ணி கொண்டு வந்து நிரப்புனாங்க. இப்போ கொண்டு போய் பந்து விசாரிப்புக்கான இடத்துல கொடுங்கன்னு சொன்ன அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்த பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாக என்ன செஞ்சதுங்க, மாறினது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்கள், அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் தேவ மனிதனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த அந்த சாரிபாத் விதவை அவள் வீட்டார் என்ன செஞ்சாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்களாம், குறையே இல்லையா. ஆமாம். அது மாத்திரமல்ல, தன் சாக கொடுத்த பிள்ளையையும் உயிரோடு பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அந்த எலியாவின் மேல் இருந்த வல்லமை அவள் கண்டாள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. என்றைக்குமே ஆலோசனை செவி கொடுக்கறது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க சொல்லுங்க மனம் இல்லை. ஒரு பிறந்த நாளுக்கு ஜெபக்கூட்டம் வைங்கன்னா மனம் இல்லை, வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் வைங்கன்னா மனம் இல்லை. அல்லேலூயா. ஜெபிங்க, பைபிள் வாசிங்க, வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, எதுக்குமே மனம் இல்லை. ஒன்றும் சொல்லக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை வரணும், ஒரு பிரசங்கம் பண்ணணும், அப்புறம் வரலைனாலும் ஏன் வரலைன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. படிக்கலைனாலும் ஏன் படிக்கலைன்னு கேட்கக்கூடாது. அப்படின்னா அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய் நாங்கள் நிற்கிறோம். ஆமென். இயேசு வரும்போது நிச்சயம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாரை குறித்து? உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் கணக்கு எங்கிட்ட தான் கேட்பார், நான் தான் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அதனால் உங்கள் இஷ்டம் போல இருக்க உங்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வரவில்லை. ஆமென். எப்படியாகிலும் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, ஆமென், எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் பொருட்டு, அல்லேலூயா, எப்படியாகிலும் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் பொருட்டு தான் கர்த்தர் சபை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வரதான் நாங்கள் பாடுபடுறோம். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லுங்கள் மனசு வரவே மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். எனவே ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயமுடைய மனிதன் ஒருபோதும் குறைவுபட்டு போவதே இல்லை. எலியாவின் நாட்களில் வந்த பஞ்சத்தைப் போலவே எலிசாவின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அந்த பஞ்ச காலத்திற்கு முன்பதாக அவன் தங்கியிருந்த அந்த சூனேமியால் இடத்துல அவன் சொல்லுகிறான், இது மாதிரி பஞ்சம் என்ன செய்ய போகுது, தேசத்தில் வரப்போகுது, நீ உன் பிள்ளையை கூட்டிகிட்டு என்ன செஞ்சிரு, வேறு பக்கத்து தேசத்துக்கு நீ போயிருன்னு சொன்ன உடனே அவனுடைய ஆலோசனையை கேட்டு அந்த அந்த கணம்பொருந்திய ஸ்ரீ யாருங்க, சூனேமியால், அவள் குறித்து வேதம் சொல்கிறது, அவள் எப்படிப்பட்டவளாம்,
கணம் பொருந்திய ஸ்திரீ, நல்ல செல்வாக்கு, வீடு வசதி, ஆள் அம்புன்னு நிறையா இருக்குது. ஒரு வேலைக்காரன் அனுப்பு, ஒரு கழுதி அனுப்பு, நான் போய் யாரை பார்க்கணும்? தேவ மனுஷனை பார்க்கணும். உடனே அப்படி வேலைக்காரங்களை வச்சு வாழ்கிற ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். அல்லேலூயா. தான் கட்டின வீட்டில் நான் போட்ட மெத்தையில், நான் போட்ட டேபிளில் உட்காந்துட்டு, நான் போட்ட மெத்தையில் இருந்துட்டு நீர் சொல்கிறத நாங்கள் கேட்கணுமா? அப்படியெல்லாம் என்ன செய்யலைங்க, சொல்லலை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி அநேக நேரங்களில் எளிமையான ஊழியர்களை விசுவாசிகள் என்ன செய்கிறது இல்லைங்க, வசதியுள்ள விசுவாசிகள் மதிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஆலயத்துக்கு வெளியில் எந்த பதவி வேணால் இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், என்ன உயரத்தில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை சாதாரண கூலியாளாக கூட இருக்கலாம். ஆனால் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டா நீங்கள் யார் தான்? பிள்ளைகள். யாருங்க? பிள்ளைகள். தகப்பனுக்கு பிள்ளைகள் தான். அல்லேலூயா. ஆமாம். இங்கே வந்து அந்த பதவியோ அந்த பணமோ அந்த செல்வாக்கோ இங்கே என்ன செய்யாதுங்க, செல்லாது. ஒரு ஊழியக்காரன் தகப்பனுக்கு பிள்ளைகள் தான். ஆமாம். நிச்சயம் தகப்பனுடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். நிறைய நேரங்களில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதோடு சரி, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமையே போயிருந்து வாழ்ந்து விடுகிறோம். வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் 7 வருஷம் நம்ம போயிட்டாங்க. திரும்ப 7 வருஷம் கழித்து திரும்ப அந்த தேசத்துக்கு வரும் பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதுனால அந்த 7 வருஷமும் அந்த நிலத்தில் விளைஞ்ச எல்லா பலனையும் அவள் பெற்றுக்கொண்டாள். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 1-6 வரைக்கும் ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். ம் 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 ஆமென். எழுந்து செய்து புறப்பட்டு சஞ்சரித்தால், சென்ற பின்பு திரும்ப வந்து அப்போ என்ன நடந்திருக்குது? 7 வருஷம் கழிச்சு இங்கே வரும்போது அவ வீடு அவளுக்கு சொந்தமா இல்லை, அவ வயல் அவளுக்கு சொந்தமா இல்லை, மற்றவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ அது நிமித்தம் முறையிட ராஜா கிட்ட போகும்போது பாசி என்றான். வந்து முறையிட்டாள். இவள் தான் அந்த உயிரோடு எழுப்பப்பட்ட பிள்ளையின் தாய், ஸ்திரீ என்று ஆமென் விவரித்து சொன்னால், நியமித்து ஆமென் அனைத்தையும் என்றான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒருபோதும் நஷ்டப்பட்டதே இல்லை. ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமே, 21 என்று மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு, அப்போஸ்தலர் 17:21 பவுல் சொல்லுகிறார், இந்த வருத்தத்திற்கும் சேதத்திற்கும் காரணம் என்ன? என் சொல்ல கேட்காம போனது தான். அல்லேலூயா. அப்போ நம்ம அநேக நேரங்களில் வருத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் சேதமும் வர காரணம் என்ன? தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்காததினால தான் என்ன செய்துங்க வருகிறது. அல்லேலூயா. ஊழியர்கள் மூலமாக, தேவ வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனைகளை நாம் அசட்டை பண்ணும் பொழுது நமக்கு வருத்தமும் சேதமும் வரும். அந்த வசனத்திலிருந்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏதோ சாபமாக அல்ல, தேவனுடைய வசனத்தின் சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வருத்தமும் சேதமும் வரும். ஆமென். நீங்கள் ஒரு வேளை சொல்ல கேட்டு கீழ்ப்படிந்தா ஒரு சேதமும் இல்லை. 7 வருஷம் ஆமென் என்ன பயிரிட்டாங்களோ அது எல்லா பலனையும் அவள் திருப்பி கொண்டாள்.
பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவருடைய வீட்டார் அனைவரும் என்ன செய்தார்கள்? சாரிபாத் விதவியின் வீட்டில் ஒரு குறை இல்லாமல் புசித்து சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியில் நாம் ஆலோசனையை அசட்டை பண்ணவே கூடாது. நமக்கு நேராக வருகிற தேவ ஆலோசனை நாம் அசட்டை பண்ண. ஞானஸ்நானம் என்பது கூட தேவ ஆலோசனை தான். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டு தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டார்கள். ஆமென். ஞானஸ்நானம் என்பது மனுஷ ஆலோசனை அல்ல. ஞானஸ்நானம் என்பது ஏதோ பாஸ்டர்களுடைய ஆலோசனை அல்ல. ஞானஸ்நானம் என்பது தேவ ஆலோசனை. 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். பரிசேயரும் வாசிங்க, நியாய சாஸ்திரிகளும் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடு. ஆனால் ஞானஸ்நானத்தை குறித்து பேசுனாங்கன்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. அது மனுஷ ஆலோசனை அல்லங்க. அது யாருடைய ஆலோசனை? தேவ ஆலோசனை. நீங்களும் அந்த பரிசேயர்களைப் போல, நியாயசாஸ்திரிகளைப் போல அந்த தேவ ஆலோசனை தள்ளி விடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு கேடு உண்டாக்கும். ஆமென். தங்களுக்கு கேடு உண்டாக்க அந்த தேவ ஆலோசனையை என்ன செய்தார்களாம்? தள்ளி விட்டார்கள். ஆமென். ஆண்டவருடைய ஆலோசனை தள்ளி விடுகிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? கேடு உண்டாகும், வருத்தமும் சேதமும் வரும். ஆமென். அதனால் நாம் ஆலோசனை அசட்டை பண்ணாதவர்களாய் இந்த பூமியில் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவர் நல்லவர், 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 நல்லவர். பரிசுத்தரே நீ நல்லவர். நன்றி, 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 நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட, ஆமென், பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அனுபவத்தை அசட்டை பண்ணின லோத்து. ஆமென். தன்னை அழிவுக்கு தப்புவித்தவரிடத்திலேயே தான் அழிந்து போவேன் என்று அறிக்கை செய்த லோத்து. தன்னை மயக்குகிற ஒன்றுக்கு மறுப்பு தெரிவிக்காத லோத்து. காரணம் ஆசை, இச்சை. அது அவன் குடும்பத்தை, அவன் மேலிருந்த தேவனுடைய இரக்கத்தை வீணடித்து விட்டது. ஆமாம். இன்றைக்கு தெய்வ பிரசனத்தில் வந்திருக்கிற நாம் அந்த தெய்வ ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் போன அந்த லோத்துவை நினைத்து கொள்ளுவோம். ஆமென். ஒருபோதும் நம்முடைய அழிவுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறவர் அல்ல. நம்மை வாழ வைக்க தான் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். அது ஒருவேளை நமக்கு சங்கடமாக இருக்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மை வாழ வைக்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கு நாம் அடையாளமாக்கப்பட நிச்சயமாக நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் அழிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளவே இல்லை, நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஆமாம். ஒருபோதும் ஒரு சூழ்நிலையும் ஒரு காரியமும் நம்மளை அழிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களோ பாடுகளோ நம்மளை அழிக்க முடியாது. நம்ம தைரியமாக சொல்லணும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிச்சயம் என்னை ஜெயமாய் நடத்துவார், எதுவும் என்னை அழிக்க முடியாது. என் வாழ்க்கையில் வருகிற குறைவுகளோ போராட்டங்களோ, எனக்கு எதிராக எழும்பியிருக்கிற மனிதர்களோ, என் சரீரத்தில் இருக்கிற பலவீனமோ, தேவன் என்னை கொண்டு செய்ய நினைத்ததை செய்கிற வரைக்கும் ஒன்று என்ன அழிக்க முடியாதுங்கிற விசுவாச வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். லோத்துவை போல அழிவுக்கு தப்புவித்தவரிடத்திலேயே அழிவுக்கேற்ற அறிக்கை வேண்டாம். மூன்றாவதாக, மயக்குகிற எல்லாவற்றுக்கும் மறுப்பு தெரிவிக்கிற, ஆமென், ஒரு கிருபை நமக்கு உண்டாயிருப்பதாக. மதுபான மயக்கும், விபச்சார மயக்கும், ஆமென், திராட்சரச மயக்கும், அருக்களிப்பான சிலைகள் நம்மை மயக்கும், பொருளாசை ஒரு மனிதனை மயக்கும், பணம் ஒரு மனிதனை மயக்கும். இந்த மயக்கத்தை நிலைக்கு நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நாம் எந்த அளவு மயங்க நம்மை விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அதை அழிக்கும். ஆமாம். மதுபானத்தினால நீங்க மயங்க ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, உங்க குடும்பம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. உங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வர அது ஒரு காரணமாய் மாறப்போகிறது. ஆமென். லோத்தினுடைய பிள்ளைகளுடைய சந்ததி பாருங்க, எவ்வளவு கேவலமான சந்ததியா போயிட்டு. காரணம் மயங்க தன்னை விட்டு கொடுத்ததனால. ஆமென், ஆமென். சிலையினால மயக்கம், சிலைகளின் மயக்கம் ஆண்டவர் விரும்புகிறது. தேவ கோபந்தான் வரும், தேவ கோபந்தான் வரும். ஆமென். சிலை விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க தேவ பிள்ளைகளே. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட பிரயாசப்படுங்க. பணம் மயக்கம், ஆமென், அது கேட்டை கொண்டு வரும். ஆமென். பணம் எல்லாவற்றுக்கும் உதவுங்க. முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியின் தேடுவ எல்லாம் ஆண்டவர் தருவார். ஒன்றும் நமக்கு குறை வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொன்ன வசனத்தை போட, கொளுத்த எருதின் பகையோடு இருக்கிற கொளுத்த எருதி கறியை பார்க்கலாம், சிநேகத்தோடு இருக்கிற இலைக்கறியே நல்லதுங்க. கொஞ்சமாக சாப்பிட்றோம், ரொம்ப வசதி குறைவாக இருக்கிறோம், ஆனால் தேவன் அன்பாக இருக்கிறாரு, அது போதுங்க. ஆமென், ஆமென். அதுதான் ரொம்ப நல்லது. கர்த்தரை சார்ந்து கொள்வோமா? ஆமாம். ஊழியக்காரனுடைய ஆலோசனை நாம் கீழ்ப்படியாத பொழுது சேதமும் வருத்தமும் வரும், கேடு வரும். நம்ம ஊழியக்காரனுடைய ஆலோசனைக்கு, தேவ ஆலோசனைக்கு நம்ம விட்டு கொடுப்போம்.
நாம் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் தேவன் நடத்துவா. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியும். மரித்து போயிருக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். நாம் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்காய் கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் அனுபவம். சோத்துராம் 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 சோத்துராம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான பகல் வேளையிலே நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை துதிக்க ஆராதிக்க, ஆமென், நம்முடைய வார்த்தைகளை தியானித்து செபிக்க தேவனுடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தர் கன்று கொடுக்க ஒவ்வொரு கரங்களையும் பலப்படுத்துனீங்க, நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒரு குடும்ப வாழ்வை ஆசீர்வதிங்க, கையிடுகிற வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து சம்பத்து பெருகும்படி தேவனே உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஆசீர்வதிப்பதாக என்று சொல்லி செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்த தேவைகளுக்காகவும் ஒருபோதும் கலங்கி நிற்காதபடி கர்த்தர் அதிசயமாய் நீங்கள் நடத்த போகிற எல்லா தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய வசனத்தின்படியாய் கர்த்தர் நடத்தும் தேவகரம் போதுமானதாக இருக்குது. இன்றைக்கு வராத பிள்ளைகள் நினைவு கூறுகிறோம். ஒரு வேலை பலவீனத்தோடு இருப்பார்களே, ஆனால் நல்ல பலன சுகத்தை கர்த்தர் நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை ஆண்டவரே புதிய கிருபையினால் மகிமையினால் நிரப்பும். புதிய மாதத்திலே ஆண்டவரே புதிய வாக்கு திட்டங்களோடு ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்த கர்த்தர் நீங்கள் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அடுத்த வருஷத்துடைய கடைசி மாதம் கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறோம். ஒன்றும் உனக்கு குறைபடாது என்ற வசனத்தின்படியாய் குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்தும். இறக்கம் இருக்கட்டும். தனிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற கர்த்தர் பலப்படுத்தும். அதற்கேற்ற வழியில் நடத்தும். தேவன் அப்படி செய்கிறதற்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே கவலைகள் பாரங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி தேவ ஆலோசனை, தேவ மனிதர்களுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தார். தேவன் அப்படி செய்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஆகார காரியங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அதற்காய் கொடுத்த பிரயாசப்பட்ட ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கின ஒவ்வொரு ஆண்டவரை குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆமென். ஒரு நிறைவுக்கு நேராக தேவன் நடத்துவீராக. உடைய பரிபூரணத்திற்கு நேராக தேவன் நடத்துவீராக. தேவனே நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், கிருபை, பலன், சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றும். அன்று நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் தேவன் தந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வீரா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் கூடி வந்திருக்கிற நம் யாவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் நம்முடைய குடும்பத்தினரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு வாழ்த்துங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.